யமுனை நதியின் அழகான நீரின் கீழ் ஒரு கொடிய நாகம் காளியா வசித்து வந்தான். அவன் நச்சு நீரை மாசுபடுத்தியது. அங்கு வாழ்ந்தவர்கள் மற்றும் விலங்குகள் கடும் துன்பத்துக்குள்ளானார்கள். ஒருநாள் சிறுவனாகிய கிருஷ்ணர் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் விளையாட்டுப் பந்து நச்சு நிரம்பிய நீருக்குள் விழுந்தது. கிருஷ்ணரின் நண்பர்கள் பயந்து ஓடியாலும் கிருஷ்ணர் அசராமல் நதிக்குள் சென்றார். அங்கே அவர் கொடிய நாகம் காளியாவை எதிர்கொண்டார். காளியா என்கிற நாகத்தின் 101 தலைகளால் நதி குழம்பியது. ஆனால் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தி நாகத்தை அடக்க முடிந்தது. கிருஷ்ணர் குதூகலமாக நாகத்தின் 101 தலைகளில் நடனமாடினார். அதற்கு பின்பு நாகத்தின் மனைவிகள் கிருஷ்ணரிடம் தயவு கேட்டார்கள். கிருஷ்ணர் அவற்றின் வேண்டுகோளை ஏற்று காளியாவை மன்னித்து அதை யமுனையை விட்டு செல்ல சொன்னார். இதனால் கிராமவாசிகள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினார்கள். இது கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியும் அவரின் மெர்ச்சியும் காட்டும் காவியம். இதற்கு உங்கள் கருத்துக்களையும் மற்றும் உங்கள் கவனத்தையும் கீழே கமெண்டாக எழுதுங்கள்.